நான் ஒரு வீடு பார்த்துருக்கேன். ஆ, நம்ம அந்த வீட்டுக்கு போறோம். என்கிட்ட கேட்காம எப்படி நீங்க முடிவு பண்ணலாம்? நான் வரமாட்டேன். சோழன் இருந்துட்டு ஒரு வழியா அவங்க ஓனர் கிட்ட இருந்து பணத்தை வாங்கிட்டு வந்துட்டு நேரா வீட்டுக்கான அட்வான்ஸை வந்து கொடுத்துட்றாங்க. இன்னும் 2 நாள் கழிச்சு மிச்ச பணத்தை நான் கொடுத்துட்றேன் சார் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. ரொம்ப சந்தோஷம். ஆனால் நான் சொன்ன கண்டிஷன்லாம் நீங்கள் ஒரு துளி கூட மாறக்கூடாது. அதெல்லாம் எதுவுமே நான் மாற மாட்டேன் சார். வீடு ரொம்ப நல்லா இருக்கு சார். இனிமே இந்த வீட்டுக்கு டோல் நம்பர் போடாதீங்க, இந்த வீட்டை நாங்களே எடுத்துக்கிறோம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிடுறாங்க. அதுக்கடுத்து தான் வந்து பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு நேராக போகிறாரு. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா சோழனுக்காக நிலா ரொம்ப நேரமாக காத்துக்கிட்டு இருக்காங்க. அதுக்கடுத்து தான் நம்ம பாண்டி இருந்துட்டு சோழனுக்கு வந்து ஃபோன் பண்ணுறாங்க. உன் மேலே அவங்க ரொம்ப கோவத்தில் இருக்காங்கடா. அவங்க ஃபோன் பண்ணி நீ ஃபோனை எடுக்க மாட்டேன்றியா, நீ ஏதோ தப்பு பண்ணிகிட்டு இருக்கன்னு அவங்களுக்கு தோணுது போல இருக்கு. அதனால் அவங்க உன் மேலே ரொம்பவே கோவத்தில் இருக்காங்க. என்ன பேசி சமாளிக்க முடியுமோ எல்லாத்தையும் பேசி சமாளிச்சுக்கோ, உனக்கு தான் சமாளிக்கிறது கை வந்த கலையாச்சு அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு வரும்போது வந்து பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே பிரியாணி வாங்கிட்டு வந்துடுறாங்க. அதே மாதிரி சிக்கன் ஃப்ரை பண்ணது இப்படி எல்லாமே வாங்கிட்டு வந்துடுறாங்க. சோழன் ரொம்ப சந்தோஷமாக இருக்கீங்க போல இருக்கு. அமனியில் ஒரு பெரிய சவாரி வந்துச்சு. அந்த சவாரியில் எனக்கு கொஞ்சம் அமௌண்ட்டும் கிடச்சிது. அதனால தான் எல்லாருக்கும் ட்ரீட் கொடுக்கலான்னு வாங்கிட்டு வந்துட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. இந்த மாதிரி வாங்கி செலவு பண்ணுறதுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக காசை சேர்த்து வச்சா வீட்டுக்கு தேவையான பொருளை நம்ம வாங்கி போடலாம்ல அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதோடு இன்னைக்கான பிரம முடிச்சிருக்காங்க.